அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிவில் நம்ம துவா செய்யும் முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். துவாங்கிறது என்ன? ஒரு முக்மினோட மிகப்பெரிய ஆயுதம். நம்ம யாரிடமும் கேட்காமல் நேரடியாக அல்லாவிடமே நம் தேவைகளை சொல்லும் அரிய இபாதத் தான் துவா. அப்படிப்பட்ட துவா நம்ம கேட்கும்போது சில அழகிய அணுகுமுறையை நம்ம பின்பற்ற வேண்டும். முதல்ல அல்லாவை புகழ்ந்து துவா செய்ய வேணும். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். பின்னர் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு நம் தேவைகளை மனமுருகி முழு நம்பிக்கையுடன் அல்லாவிடம் கேட்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, நம் பெற்றோர், நம் குடும்பத்தினர், முஸ்லிம் சமுதாயம் மற்றும் முழு உம்மத்திற்காகவும் துவா செய்ய வேண்டும். இறுதியாக மீண்டும் ஸலவாத் சொல்லி துவாவை நிறைவு செய்ய வேண்டும். இந்த சிறப்பு வாய்ந்த முஹர்ரம் மாதத்தில் நம்ம நபி அவர்களுடைய பொருட்டால் தான் இன்றைக்கி நம்ம துவா கேட்க போகிறோம். இன்றைக்கு பகுதி 1 பார்ப்போம். துவா கேட்கும் முறை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சைதினா முஹம்மதின் வ அலா அலி சைதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், நபி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் எங்களுக்கு மன்னிப்பை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் நீண்ட ஆயுளை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் வீரத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் குழந்தை செல்வத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் அழகையும் நற்குணத்தையும் கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் தைரியத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் உழைப்பை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் செல்வத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் பொறுமையை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டால் அறிவை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் தக்வா என்னும் இறையச்சத்தை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையாரின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் சகோதரியின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், எங்கள் கணவரின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னித்துவிடு. உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னித்துவிடு. யா அல்லாஹ், நாங்கள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்துவிடு. மக்களே, இதோட 2ஆம் பகுதியை நான் நாளைக்கு பதிவில் போடுறேன். இன்ஷா அல்லாஹ், துவா கேட்கும் முறையை குறித்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் நம்ம இந்த முறையில் தான் துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ், நம்மளோட எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். உங்களை நான் அடுத்த பதிவில் பகுதி 2ல் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.